இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த லாஸ்ட் ஒரு இந்த 5 மினிட்ஸ் அவசரமாக இருந்தது. ஆனால் எனக்கு காட்டுக்கு போன மாதிரி செம்மையாக இருந்தது. எனக்கு எப்போவுமே இளையராஜா சாரோடைய அந்த சாங் எப்போவுமே ஹிட்டு தான். அது நல்லா இருந்தது ப்ரோ. மூவி சூப்பராக இருந்தது. எந்த ஒரு லேக் இல்லாமல் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும். ஒரு மலையாள ஃபிலிம் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுது தமிழ்நாட்டில் வந்து. ஸோ அதான் சார் ஸ்டோரி எப்படின்னா எல்லாம் இந்த போர்வெல்லில் விழுற குழந்தைங்க அந்த மாதிரி ரிகவர் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு எப்படி அவங்க சேவ் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டை லாஸ்ட் வரைக்கும் விட்டு கொடுக்காம அவங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ஒரு நல்ல தமிழ் டைரக்ஷன்லாம் ஒரு 100 கோடி 200 கோடி இருந்தால் தான் படம் எடுப்பாங்க. ஒரு சிம்பிள் அமௌண்ட்டில் இவ்வளோ பெரிய படம் எடுத்துக்காங்களே அவ்வளோ நல்லா. ஆமாம் சார், அதாவது சிம்பிள் அமௌண்ட்டில் நிறைய தமிழ் மூவிஸும் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதே பேஸில் அவங்க தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த கண்மணி சாங்? எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. அந்த த்ரில்லிங் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குணாகோக செட்டு அது பார்க்கறதுக்கு ரியல், உண்மையாக ரியலாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எங்களுக்கே நாங்கள் கொடைக்கானல் போன ஃபீல் கிடச்சிது. அண்ட் அந்த லாஸ்ட் ஒரு இந்த 5 மினிட்ஸ் அவசரமாக இருந்தது. வாண்ட்ஸ் டு கிவ். எப்படி இருந்தது படம்? நல்லா செம்மையாக இருந்தது. ஆனால் எனக்கு காட்டுக்கு போன மாதிரி செம்மையாக இருந்தது. எனக்கு கொடைக்கானல் போன மாதிரியே இனிமேல் அந்த க்ளோஸ் அந்த பையன் குளிக்குள்ள விழுந்தோன்னே எப்படி இருந்தது உனக்கு? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாதிரி அடிச்சா தூக்கும் போது செம்மையாக இருந்தது. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. போக போக த்ரில்லிங்காகவும் ஸ்கேரிங்காகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுவாங்களான்னு ஷாக்கிங்காக இருந்தது. அந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸாக டூர் போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு அபாயகரமான பகுதி இங்கே போகக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் மீறி போகிறாங்களே, அவங்களுக்குலாம் இது ஒரு லெசன் தானே? அது கண்டிப்பாக இது ஒரு பாடம். அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதுக்கு இதுதான் உண்மையான ரீசன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் போகிறாங்க, பின்னாடி வர விளைவுகள் அவங்க பார்க்கறது இல்லை. ஸோ இது ஒரு நல்ல பாடம், அவங்களுக்கு நல்ல லெசன். தேங்க்யூ ஸோ மச். படம் உண்மைக்கே செம்ம இதாக போச்சு. எந்த இடத்துலையும் போது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி குடும்பங்கள் வந்து இது பண்ணுன்றது தப்பாக பேசுகிறாங்க எல்லா குடும்பம். ஆனால் இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இப்போ இந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இது வரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை இது எதுவுமே வந்ததில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவனை விட்டு நானும், என்னை விட்டு அவனும் இருந்தது. அதுதான் இந்த படத்தோட இது. மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம் ஆல்மோஸ்ட் எந்த மூவியாக இருந்தாலும் நல்ல ஸ்டோரிஸ் இது வந்தால் யாராக இருந்தாலும் வரவேற்பு கொடுப்பாங்க. கரெக்ட், நீங்கள் சொல்லுறது. தமிழ் மக்கள் வந்து ஒரு படம் நல்லா இருந்தால், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தால் எல்லாம் ஓகே. ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படத்தை தான் லைக் பண்ணுறாங்க. ஃபேமிலி படம்ன்றது இது ஃபேமிலியோடு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட இது ஆழத்தை அவங்களும் பார்த்துக்கணும். பார்த்தா தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கும் புரியும். அப்போ தான் நாங்களும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உன்னதமானது நாங்களும் வெளியே காட்ட முடியும். இந்த படம் எப்படி இருந்தது? அந்த ஒரு உள்ளே இறங்கி அந்த செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? செட்டு மாதிரியே இல்லை, ஃபென்டாஸ்டிக்காக அவ்வளோ ரியாலிட்டியாக அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் நாங்கள் ரொம்ப அனுபவித்து ரசித்து பார்த்தோம். இந்த கண்மணி சாங் செம்ம வேலை லெவல். அது அப்போ இப்போ இல்லை, எப்போவுமே இளையராஜா சாரோடைய அந்த சாங் எப்போவுமே ஹிட்டு தான். அது 80s 90s 2K சாங் எப்போவுமே ஹிட்டு தான் இளையராஜா சாங். அது 2-3 சீன்ஸ் இருக்குது சார், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம ரொம்ப 2-3 சீன்ஸ் இருக்குது, அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ அவரை வந்துட்டு அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது, அந்த ஒரு சீன் வெளியில் வரதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு இதை எதிர்பார்ப்போம், ஆனால் நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் உள்ளலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் மீறி போகிறாங்க. அது ஆமாம், அது ரொம்ப தப்பான விஷயம் தான். அது போகக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களோட லைஃபுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் மீறி போகிறாங்க. அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் மூவியாக கூட இருக்குது. அவேர்னஸாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸும் இருக்குது. புது இடத்துக்கு போகும்போது நம்ம சேஃப் அண்ட் ஆமாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவிலேருந்து போகக்கூடாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் என்ன மாதிரி அவார்டு கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு அவார்டு, ஸ்டேட் அவார்டு கொடுக்குறது. ஆமாம், நேஷ்னல் அவார்டு கூட வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு எல்லாமே கலந்து இருக்குது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு. அதை மெயினாக ஃப்ரெண்டை எப்படி அவங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுலேயும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க, அது இருக்குது. அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன
அவார்டு வாங்குறதுக்கான எல்லா ஒரு பாசிபிலிட்டியும் இந்த மூவிக்கு இருக்குது. தேங்க்யூ.